ஹாய் அண்ட் வெல்கம் டு ஸ்டே டியூன்ட் வித் ரம்யா. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற படத்தை ரீசெண்டாக நான் பார்க்கும்போது ஒரு பொண்ணோட இமோஷன்ஸை அப்படியே மைக்ரோஸ்கோப்குள்ளே போட்டு காமிச்ச மாதிரி அன்செட்லிங்காக ஆனஸ்டாக இருந்துச்சு. ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர், பெண்களுக்கு ஈக்குவாலிட்டிக்கு ஸ்ட்ராங்காக வாய்ஸ் கொடுக்குறவர், ஆக்டர் டைரக்டர் ராகுல் ரவீந்திரன் கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? அண்ட் இந்த பாட்காஸ்ட்டில் ஃபில்டர் கொஞ்சம் கூட இல்லாமல் அவரோட பர்சனல் லைஃப்ல இருந்து ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றின அவுட்லுக் வரைக்கும் எல்லாத்தையுமே பேசியிருக்கோம். செக் இட் அவுட். 12 years of marriage, this relationship that you and she has, நீங்க வந்து ஒரு பவர் கப்பிள், செலிபிரிட்டி கப்பிள், there's so much noise happening out there. எப்படி அதை தாங்கி பிடிச்சு இவ்வளவு வந்து உங்களால ராக் சாலிடா இருக்க முடியுது? As far as I'm concerned, நான் எதையுமே தாங்கி பிடிக்கல. ஏன்னா இது ஒண்டி தான் தாங்கி பிடிக்கிறேன். This is the only thing that matters to me. மற்றது எல்லாமே வந்து செகண்டரி. இப்போ ஒரு ரவுண்ட் டேபிளில் சின்மயி ரீசெண்டாக சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, எல்லாருமே கமெண்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, என் புருஷன் பாவம், என்னோட எல்லா பிரச்சனைகளையும் வந்து அவன் மேனேஜ் பண்ணுறான், நான் தான் இங்கே வில்லியாக இருக்கேன். இது பார்க்கும்போதுலாம் எனக்கு சிரிப்பு தான் வரும். டேய், நான் என் பொண்டாட்டியோட என் வீட்டில் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு என்னடா தெரியும்? பாவம் அவங்க புருஷன் ஏதோ அப்படியே நான் வந்து ஏதோ மதம் தெரியாத மாதிரி பேசுவாங்க. டே, அந்த பேக் சப்போர்ட் ஒரு பொண்ணு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். அதை நீங்க கொடுக்குறீங்கும் போது இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see. ஒரு கன்சர்னா வரும்போது நான் போய் கேட்பேன். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிற கல்ச்சர்ல வாழ்ந்த நம்ம அதுக்கப்புறம் வந்து நோ மீன்ஸ் நோன்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்போ உங்க படத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, சைலண்ட் டசன்ட் மீன் கான்சென்ட். Yeah, absolutely. இது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் மெட்டீரியல், இது வந்து வைஃப் மெட்டீரியல் அப்படின்னு அது ரெண்டுத்தையும் பிரிச்சு வைக்கிறாங்களே, அது என்ன டிஃபரன்ஸ்? why do they classify it like that? I have no idea. இல்ல ஒரு பொண்ணுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒரு பையன் பண்றான், யாரோ பண்றாங்கங்கும்போது அந்த நேரத்துலயே நீ சொல்லிருக்கிறது தானே, அப்ப நீ ஏன் சும்மா இருந்துட்ட அப்படின்றது தான் கேள்வியா எழுப்புறாங்க. எங்க படம் பார்த்து எவ்வளவு பேர் கேட்டாங்களோ, எவ்வளவு பசங்க கேட்டாங்க, ஏன் அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே? பட் அப்ப சொல்ல முடியாது, இல்லடா அது. நீங்க சூஸ் பண்ண அந்த கரியர் டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கரடுமுரடான ஒரு பாதை. அதுல வந்து நிறைய அந்த ப்ரொஃபஷனே ரொம்ப கஷ்டமான ப்ரொஃபஷன் கம்பேர்ட் டு ஆக்டிங். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்க அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அதில் ஒரு டைரக்டரா ஜெயிக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் நடுவில் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நீங்கள் எழுதி ப்ரெசென்ட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி படம் எடுக்கும்போது இருக்கிற சேலஞ்ச், ரிலீஸ் பண்ணுற சேலஞ்ச், அது கரெக்டாக ரிலீஸ் ஆகி உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி படம் வெளில வருமானே ஃபர்ஸ்ட் தெரியாது. ஐம் ஷுர் இந்த ஜேர்னியில் நீங்கள் நிறைய விஷயங்களில் வந்து சந்திச்சிருப்பீங்க, வேதனைகள், அவமானங்கள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் சரியாக நடக்காதது. ஸோ when you look back during your learning curve until you became a director, இப்போ உங்களுக்கு ஞாபகம் ஒரு விஷயம், இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன? நான் வந்து பாம்பேல இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்பா வந்து என்ன ஸ்டூடெண்ட் லோன் எடுக்க விடல மேல் படிக்கும்போது. இல்லை நான் லோன் எடுத்து நான் கட்டுறேன், நீ கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோ ஸ்டார்ட் பண்ணணும்டா, நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அந்த ஒரு லோன் இருக்குது அப்படிங்கிற ப்ரெஷரில் ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அப்பா கேட்கல. ஸோ எனக்கு அந்த ஒரு கில்ட் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா என் கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களே ஸ்டூடெண்ட் லோன் எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து எங்கள் அப்பா எடுக்க விடல, அவர் தான் எடுத்தார் ஸ்டூடெண்ட் லோனை. நான் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா நான் இனிமேல் அந்த லோன் நான் டேக் ஓவர் பண்ணுறேன், நான் கட்டுறேன்னா வேணாம், யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ, நீ நாளைக்கு உன் குடும்பத்துக்காக சேர்த்துக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு. ஆனால் அவருக்கு அப்போ என்ன தெரியாதுன்னா, நான் எதுக்கு சேர்த்துக்கிட்டு இருந்தேன்னா, ஸோ திரும்பி அப்பா கிட்ட செலவுக்காக போகக்கூடாது. ஓகே, பாம்பேல கேம்பஸ் முடிச்சுட்டு பாம்பேல வேலை கிடச்சிச்சு, அங்கே போய் சேர்ந்தேன். அந்த காலத்தில் இப்போது 2005-06 நினைக்கிறேன். my gross package was like some 28 or something when I joined. 28,000 a month. ஃபர்ஸ்ட் வேலை அஃப்கோர்ஸ் வந்து 4000 ரூபாய் சம்பளம் ஒரு மாதத்துக்கு, பிகாம் முடிச்சுட்டு. ஸோ அப்போ நான் ஒன்று என்ன சொன்னேன்னா, பாம்பேல காசு சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். நான் வேறு பேச்சுலராக பாம்பேல வாழ்ந்துட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு சின்ன ரூம் ஒன்று ஹையருக்கு எடுத்திருந்தோம் ரெண்ட்டுக்கு. காசு சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் பாம்பேல. ஸோ நான் என் பிளான் என்னன்னா 1.5 லட்சம் சேர்க்கணும். 1.5 லட்சம் சேர்த்துட்டோம்னா வேலையை விட்டுட்டு சென்னையில் போய் வீட்டில் இருந்தோம்னா, அப்பா அம்மா கூட வீட்டில் இருந்தோம்னா பெருசாக செலவு இருக்காது. ஓகே, ஏதோ வெளிலப்புற செலவு ஏதாவது அந்த மாதிரி செலவுலாம் திரும்பி அப்பா கிட்ட போய் கேட்கக்கூடாது. ஸோ அந்த 1.5 லட்சம் முடிகிற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். இல்லை 1 வருஷம் இது முடியறதுக்குள்ள சினிமா சான்ஸ் கிடைக்கலன்னா சைலண்டாக திரும்பி பாம்பேக்கு போய் வேலை. நான் பாஸ்ட்டை சொல்லிட்டு தான் வந்தேன், நான் இப்போ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறேன், ஆனால் நான் திரும்பி வந்தேன்னா எனக்கு நீங்கள் வேலை கொடுக்கும் அப்படின்னு. போடா நீ வாடா, உனக்கு வேலை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி, ஓகே. ஸோ தட் இஸ் த மைண்ட் செட் ஐ ஹேட். ஆனால் வந்து அந்த ஒரு டீப் டைவ் அடித்ததுக்கப்புறம், அந்த காசு முடிஞ்சதுக்கப்புறம், லக்கிலி எனக்கு வந்து அந்த 1 வருஷத்துல வந்து ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்குலாம் வந்து நான் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, டைரக்டர் ஆஃபீஸ்லாம் போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கிடைக்குதான் ட்ரை பண்ணி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மணி சார் ஆஃபீஸ், கௌதம் மேனன் சார் ஆஃபீஸ், இவங்க ஆஃபீஸ்லாம் போயிட்டு வாட்ச்மேன் பார்த்துட்டு என்ன திரும்பி அமைச்சிருவாங்க. நான் பாம்பேல நினைச்சேன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கிடைக்க அவ்வளோ கஷ்டமா இருக்குமா, கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்தேன். பார்த்தா ஒரு மீட்டிங் கூட கிடைக்கல, வேலைலாம் அப்புறம்.
எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டியே பார்த்துட்டு போப்பா அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. அப்போ தான் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பசங்க சுற்றிட்டு இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சார் அப்போ டூஎட் மூவிஸ் ஆஃபீஸ் அவங்க நிறைய படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ஆஃபீஸ் சுற்றிட்டே இருப்பேன். என்னடா எங்கேயும் ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற டைமில் ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் எங்கள் சென்னையிலேயே வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று எடுத்துக்கிட்டேன். சரி இது கிடைக்கிற வரைக்கும் சும்மாலாம் உட்கார வேணாம் அப்படின்னு ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்துக்கிட்டேன். அப்பா அம்மா வந்து அப்போ ராக் சாலிட் சப்போர்ட்டுங்க. சக்ஸஸ் இருக்கும்போது நம்ம கூட கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் இருந்துரும். ஸோ கொஞ்சம் நல்லாவே ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஃபெயிலியர் இருக்கும்போது யாராவது நமக்கு ஆறுதலாக பேச மாட்டாங்களா, கூட யாராவது துணைக்கி இருக்க மாட்டாங்களான்னு சில பேரோட நம்ம நெருங்கணும்னு நினைப்போம். பட் நம்ம வந்து ஃபெயிலியர் ஜோனில் இருக்கோங்கிறதுனால அவங்க நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஒன்ஸ் வி பிகம் சக்ஸஸ்ஃபுல், நம்ம எதிர்பார்க்கலனாலும் 4 பேர் நம்ம கூட வந்துருவாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பெருசாக இல்லைங்க. நான் ஐம் வெரி அன்காம்ப்ளிகேட்டட் தட் வே. யார்கிட்ட இருந்தும் ஒரு எதிர்பார்ப்பு வச்சு பழகிற டைப்பே கிடையாதுங்க. நான் ஃபெயிலியர் கொடுத்தாலும் என்னை வந்து கூட சேர்த்துக்கிட்டு என் கூட நல்லா இருக்கணும், ஏன் ஃபைட் சொல்கிறேன். ஸோ அது எனக்கு என்னன்னா சின்ன வயசுலேருந்தே சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். யாரை கேட்டாலும் ராகுல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் என் இன்னர் சர்க்கிள்குள்ளே ஒருத்தரை கொண்டு வரதுக்கு எனக்கு பயங்கரமாக டைம் ஆகும். அண்ட் தி ஒன்லி ஒன்ஸ் ஐ பிரிங் இன் ஆர் ராக் சாலிட் பீப்புள் ஹூ டோன்ட் கிவ் அ டேம். என் படம் ஓடிச்சா ஓடலையா, ஃப்ரைடே நாளைக்கு வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. என் கூட அவங்க அன்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னை பிடிச்சி எங்களுக்குள்ளே இருக்கிற வைப்பை பிடிச்சி. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஹாவ் a rock solid support system at home, which is my wife and today my kids. I think நீங்க ரீசெண்டா ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தீங்க அவங்கள பத்தி. ஒரு 2 நாள் முன்னாடியோ என்னமோ, நான் பார்க்குற பார்வையில உலகம் வந்து சின்மயியை பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு போஸ்ட். 12 years of marriage, 12 years of anniversary, அதுக்கும் ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன் where you had explained about. ஆமா that was also beautiful. This relationship that you and she has, rock solid. நீங்க வந்து ஒரு பவர் கப்பிள். பயங்கரமாக வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு அந்யோன்யம் இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது. பட் சாதாரண மேரேஜஸ்லேயே இன்னி காலகட்டத்தில் வந்து சர்வைவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு செலிபிரிட்டி கப்பிள், there's so much noise happening out there, people are saying things, talking, this அவங்க பேட்டில் பண்ணுற சேலஞ்சஸ் வந்து உங்களையும் பாதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்படி அதை தாங்கி பிடிச்சி இவ்வளோ வந்து உங்களால் ராக் சாலிடாக இருக்க முடியுது? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரைடே படம் வருது, எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க திட்டுறாங்கன்னா கூட வீட்டுக்கு போய் நான் அவன் மூஞ்சி பார்த்தா போகிறோம். ஐ நோ தட் ஐம் சீயிங் அ ஃபேஸ் தட் கேர்ஸ் ஃபார் மீ, that loves me, that you know I am her world and she's mine. That feeling of security, you know, when that is there, nothing else matters. So நான் இதை ஏன் ஒரு கேள்வியாக கேட்குறேன்னா, பெரும்பாலும் சொல்கிறேன், நான் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறேன், அதுக்கு ரொம்ப ரியாக்ஷன் வெளில இருக்குது, நாய்ஸ் இருக்குது அப்படின்னா, நீ உண்டு, நீ உன் வேலை உண்டுன்னு இருக்க முடியாதா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லி they will shut me out. And that happens to 90% of women and their homes. I mean, celebrities sometimes men too. Yes. The men also get advice to shut up. So it's so rare where உனக்கு ஒரு freedom of expression இருக்கு, நீ சொல்ல வந்ததை சொல்லுமா, அதனால என்ன நடந்தாலும் கான்சிக்வன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அந்த பேக் சப்போர்ட் ஒரு பொண்ணு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். அதை நீங்கள் கொடுக்குறீங்கும் போது இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see, which is why I want to know உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட நேச்சுரல் வயரிங் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. பட் there should be some influence maybe from உங்களோட பேரண்ட்ஸ் or உங்களோட சொசைட்டி, நீங்கள் பார்த்து வளர்ந்த விஷயம், உங்களோட எக்ஸ்போஷர் இன் லைஃப். where does it come from? I think எனக்கு ஒரே ஒரு ரூல் தாங்க, especially when it comes to my relationship with my wife, but pretty much all my relationships in life, it could be my friends, my family, whoever it is, ஒரே ஒரு ரூல் தான். என்னை மற்றவங்க எப்படி நடத்தணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் மற்றவங்க நடத்தணும். ஓகே. சில சமயம் எனக்கு தோன்றதுலாம் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். லைக் நீ சொல்கிற விஷயம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதை ஒத்துக்கிறவங்க இருப்பாங்க, அதை வந்து விரோதிக்கிறவங்க இருப்பாங்க. சொல்கிறது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ உங்களோட சில பேரோட என்கேஜ் பண்ணுமா யோசிச்சுக்கோ. ஐ ஆல்வேஸ் டெல் ஹர், பட் ஐ டோன்ட் கீப் டூயிங் இட் எவ்ரி டே. ஓகே. மேபி ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் ஒன்ஸ் இன் 2-3 months or some day I feel like, hey, there is one literally ஒரு போரே நடக்குது, இஸ் இட் அஃபெக்டிங் மை வைஃப் அப்படின்னு ஒரு பயமோ இல்லை ஒரு கன்சர்னோ வரும்போது நான் போய் கேட்பேன். அந்த கேட்குறத விடவோ இல்லை சஜஸ்ட் பண்ணுறதை விட நான் ஒரு ஸ்டெப்பு கூட தாண்ட மாட்டேன். சிம்பிள் ரீசன் என்னென்னா, எனக்கு யாராவது அதை வந்து பண்ண எனக்கு பிடிக்காது. எங்கள் 2 பேருக்கும் ஷேர்டாக ஒரு லைஃப் ஒன்று இருக்குது, நாங்கள் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனால் அதையும் மீறி எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு இண்டிவிஜுவல், அவ ஒரு இண்டிவிஜுவல். கரெக்ட். உன் ஒப்பீனியனே இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கக்கூடாது, அதை நீ எப்படி வெளிப்படுத்தணும் எப்படி வெளிப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் யாராவது என்கிட்ட வந்து சொன்னால் எனக்கு பிடிக்காது. ஸோ நான் அதை போய் என் வைஃப் கிட்ட பண்ண மாட்டேன். சிம்பிள் லாஜிக், சிம்பிள், வெரி சிம்பிள் லாஜிக். பட் இந்த ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவங்க 2 பேரையும் எடுத்துக்கல. இதில் ஒருத்தரோட ப்ராப்ளம் இன்னொருத்தரையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும்.
அவங்களோட மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே. இப்போ ஒரு ரவுண்ட் டேபிளில் சின்மயி ரீசெண்டாக சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, எல்லாருமே கமெண்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, என் புருஷன் பாவம் என்னை வந்து என்னோட எல்லா பிரச்சனைகளையும் வந்து அவன் மேனேஜ் பண்ணுறான், நான் தான் இங்கே வில்லியாக இருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் அது என் குழந்தைங்கள கூட வந்து அவங்க பேசுகிறாங்க, நீ வெளில வந்து பாரு. இது உங்களோட மன நிம்மதியை அஃபெக்ட் பண்ணுறதே இல்லையா? பயமாக இருக்கா சம்டைம்ஸ்? என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, என்ன கன்றாவியாக இருக்குது இந்த சோஷியல் மீடியா? இது பார்க்கும்போதுலாம் எனக்கு சிரிப்பு தான் வரும். டேய், நான் என் பொண்டாட்டியோட என் வீட்டில் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு என்னடா தெரியும்? பாவம் அவங்க பிடிச்சேன் ஏதோ அப்படியே நான் வந்து ஏதோ மதர் தெரீசா மாதிரி பேசுவாங்க. லைக் டே, அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி எங்கேயோ எனக்கு சிம்பத்தி தான் வருது. பாவம் அவ தான் அஃபெக்ட் ஆகும். ஆமா, அவன் ஏதோ வெளி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. லைக் டியோ, உனக்கு என்ன தெரியும்? லைக் நான் நிஜமா சொல்றேங்க, she is far more giving than I am. I know how lucky I am. I mean, இது just noise அப்படின்னு சொல்லிட்டு it's கட் noise, பண்ணிட்டு it doesn't even affect me. What does sometimes, I mean, not sometimes anymore, it used to affect me initially, was people just coming and randomly abusing my wife. That used to affect me a little bit. I'm like, டேய், யாரா நீ? உனக்கு அவ என்னடா பண்ணா? அவளோ கருத்து சொல்றா, அவ்வளவுதான். உன்னை டாக் பண்ணி உன் டைம் லைன்ல கூட வந்து சொல்லல, இல்ல சொல்லக்கூடாது. அவ கருத்து சொல்றா, உனக்கு அந்த கருத்து பிடிக்கலையா? எனக்கு புரியுது. அதுக்காக வந்து கண்ணா பின்னா டாக் பண்ணி அசிங்கமான கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணி என் பொண்டாட்டி திட்டு நீ எவன்டா? ஸ்டார்டிங்ல வந்து ஸ்லீவெல்லாம் ரோல் பண்ணி எவன்டா அப்படின்னு போ. And then ஒரு பாயிண்ட்டுக்கு மேல you are forced to make peace with it, because what can you do? You can't, right? You can't. These are all invisible faces. Some of them hide behind the anonymity, so you can't really get to them. You can't do anything. So what are you going to do, right? So like ஒரு maybe 1 or 2 months in, I think I'm like, okay, இது எதுவும் பண்ண முடியாது புரிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு புத்த பகவான் மாதிரி அப்படியே ஒரு டீப் பிரேத் எடுத்துக்கிட்டு, சரி என் பொண்டாட்டியை வந்து எவனோ வந்து திட்டுறா, கோவம் வருது, ஆனால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்ததும் I learned to ignore that. Okay. Sometimes நீங்க கொடுக்குற சில ஒப்பீனியன்ஸ் கூட which I second by the way. For example, இப்போ நீங்க ரீசெண்டாக சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து விசிபிளாக ஒரு சைன் இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படிங்கும்பொழுது, தாலி போட்டுக்கிறது வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுக்குற ஒரு சுதந்திரமா இருக்கணும், அது வந்து அவங்களோட ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னதா இருக்கலாம். இல்ல வந்து குழந்தை பெற்றுக்கிறது கூட அவ இஷ்டம். நான் நிஜமாவே சொன்ன ஒரு விஷயம், அது அந்த ஒரு 2 லைன் தனியா எடுத்து வா என்னென்னமோ சொல்றேன். ஏன் இவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இதுக்கெல்லாம்? ஆன்டி ஹிந்து வராங்க, ஆன்டி நேஷனல். டே, யாரா நீங்கலாம்? என்னை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? பட் நீங்க சொல்றது எல்லாமே ஃபேக்ட் தான். நான் சிம்பிளா சொன்னீங்க. இது எப்போ ஆரம்பிச்ச ஒரு விஷயம்னு எனக்கு தெரியல. இது ஒரு மேன்மேடா இல்லை நிஜமாவே ஸ்கிரிப்சர்ஸ்ல சொன்ன விஷயமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் டுடே உனக்கு வேணா நீ போட்டுக்கோ அப்படின்னு அவர் சொன்ன விஷயம், அது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட். எனக்கு இது என்னன்னா, நான் ஒரு பிலீவரா இல்லையா, வாட் ஆர் மை ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், வாட் ஆர் மை ரிலீஜியஸ் பிலீவ்ஸ், இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனல் விஷயம். எனக்கு பேசணும்னு தோணித்துனா பேசலாம், இன்னொருத்தருக்கு பேசணும்னு தோணித்துனா அவங்க பேசலாம், சில சமயம் பேச வேணும்னு தோணித்துனா பேச வேணும். நீங்க தான் இதுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க இல்ல, இப்பெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறது, ஒரு கோவம், ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு அங்கதான் ஆரம்பிக்குதே தவிர, நீ சொல்லலாம் நான் சொல்லலாம், நான் சொல்றதை நீ ஒத்துக்கணுன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ன்றது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Unfortunately, yeah, that's where it is. Girlfriend பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கலாம். Yes, luckily எங்கள் அம்மா வளர்த்த பையன் அப்படிங்கிறதுனால நினைக்கிறேன், எங்கள் அப்பா வளர்த்த பையன் அப்படிங்கிறதுனால நினைக்கிறேன், ஐ திங்க் த ஃபவுண்டேஷன் வாஸ் ஸ்ட்ராங்காக என்னன்னு தெரியல. நல்ல வேளை when I look back, even in my teenage, even in my younger years when I couldn't have known any better, where I wasn't yet fully mature, where my personality, my belief system hadn't been fully shaped yet, அப்போவே வந்து நான் when I look back, I'm quite reasonably happy with who I was back then. சின்ன வயசில் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் அந்த ஜெனரேஷனே அப்படி தான், கொஞ்சம் அப்படி தான். நாங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஒன்று இருக்கும் பசங்களுக்கு, அப்படின்னா we are too cool for girls. அந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டோம், பொண்ணுங்க பக்கத்துலேயே போக மாட்டோம். தப்பி தவறி ஏதாவது ஸ்டேர் கேஸ் மேலே போகும்போது ஏதாவது பொண்ணு கை பட்டுச்சுன்னா சீத்தாங்கோல் பசங்க கிட்டக்கே வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த ஃபேஸ்லாம் தாண்டி வந்தவங்க தான். ஸோ இட்ஸ் லைக் ஒருத்தன் அது எங்கே இருந்தது ஒரு இன்செக்யூரிட்டி. பாதி பேருக்கு வந்து போய் ஒரு பொண்ணுக்கிட்ட பேச பயம், தெரியாது. ஸோ போய் பேசுறவனையும் நம்ம வந்து மட்டம் தட்டி அவனையும் பயமுடுத்திட்டோம்னா எவனுமே போய் பேச மாட்டான், நம்மளால முடியுது இன்னொருத்தன் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது அந்த வயசில் ஆப்வியஸ்லி தெரியாது. Luckily, I went to a particular school and to a particular batch where we had these darling girls in my batch. அவங்களே ஐயோ இந்த பசங்க திருந்தவே மாட்டாங்க, அவங்களே ஒரு எஃபர்ட் எடுத்து they made friends with us. They brought us out of that cocoon, they brought us out of that immaturity. So at a very young age, schoolலே வந்து I started developing very healthy friendships and relationships with women in my life. Okay. And with all this, your opinion of love keeps changing. But the most important thing is that the women that come into your life, the women you've actually been in a relationship with, been in love with, they shape you a certain way. And I've been very lucky that way. Very few,
பட் வெரி லக்கி தட் வே. எப்போதுமே நான் வந்து ஒரு ஆணை பார்த்தா கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. த கன்ஃபியூஷன் தட் இஸ் இது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் மெட்டீரியல், இது வந்து ஒய்ஃப் மெட்டீரியல் அப்படின்னு அது ரெண்டுத்தையும் பிரித்து வைக்கிறாங்களே, அது என்ன டிஃப்ரென்ஸ்? வை டு தே கிளாசிஃபை இட் லைக் தட்? நோ ஐடியா. பெரியம்மாவை பார்த்து, சித்தியை பார்த்து, அம்மாவை பார்த்து வளர்ந்த பசங்க, many of them at that point, like for a guy born in the 80s, and it's beautiful, I'm not saying அது தப்புன்னுலாம் சொல்ல வரல. அவங்க வந்து அவங்க உலகமே நாங்கள் தான். யா, அவங்க உலகம் நாங்கள் தான், அவங்க உலகமே எங்களை சுற்றி தான் அவங்க உலகமே சுற்றுது. எங்கள் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் அவங்களோட கிரேட்டஸ்ட் ப்ளஷர். இதை பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அதை பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ஆமாம், ஹீரோட அம்மா. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் நார்மலைஸ் திங் இன் த வேர்ல்டு என்ன அப்படின்னா, there will come a woman in my life, she will make me the center of her universe, she will spend her whole life fulfilling my needs, and that is her greatest joy. நீங்க எப்படி பண்ணீங்க அந்த அந்த ஃபிக்ஷனை ரேஷனலைசிங்? பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ an 80s kid. நீங்களும் அம்மாவோட க்ளோஸ் தான். கரெக்ட். எங்க அம்மா ஹோம் மேக்கர் தான், அதை பார்த்து தான் நானும் வளர்ந்தேன். and we were the center of her universe. Okay. she lived her life fulfilling our needs. ஆர்ட் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் டப்புன்னு அடிக்குது இல்லை உள்ள, எங்கேயோ போய் நோண்டுது இல்லை உள்ள. ஆமாம், இல்லை இது என்னை சுற்றி நடக்கிற ஒரு விஷயம் தானே, இது கரெக்டு தானா, அப்போது நானும் இதில் பங்கெடுக்கிறேன்னா, இந்த சிஸ்டமை கட்டி பாதுகாக்கிறதுல இதனால நாங்கள் பெனிஃபிட் ஆகிறோன்னு இதில் நானும். ஸோ தென் இட் ஸ்டார்ட்ஸ் கொஸ்டினிங் யுவர் ஓன் திங்ஸ் தட் யூ டேக் ஃபார் கிராண்டட், ரைட்? ஒரு சில டைப் ஆஃப் படங்களை பார்க்குற வரைக்கும், ஓஹோ நான் தான் எங்கள் அம்மாவோட சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸா, ஹேஸ் ஷி லிவ்ட் ஹர் ஹோல் லைஃப் ஃபுல்ஃபில்லிங் மை நீட்ஸ், டஸ் ஷி ஹேவ் அ லைஃப் பியாண்ட் இட், அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கா, அவங்களுக்கு அது வேண்டி இருந்ததா, அவங்களுக்கு அந்த ஒரு சாய்ஸ் இருந்துச்சா, அவங்களுக்கு அந்த ஒரு சான்ஸ் கொடுத்தாங்களா, இல்லை பிறந்தண்ணிலேருந்தே கண்டிஷன் பண்ணி அவங்களும் இதுக்கு மீறி எனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு அவங்களுக்கு யோசிக்கவே சான்ஸ் கிடைக்கலையா, இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம்ல, நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சில படங்கள் அந்த மெச்சூரிட்டி நமக்கு வரணுங்க. ஒரு படம் பார்க்கும்போதோ இல்லை ஒரு புத்தகம் படிக்கும் போதோ அது நம்மளை உள்ளே போய் எங்கேயோ நோண்டும் போது, இல்லை எனக்கு இந்த சவுண்டே பிடிக்கல, இது வேணாம் அப்படின்னு அதை இக்னோர் பண்ணுறோமா, இல்லை எங்கேயோ ஏதோ அன்கம்ஃபர்டபுள் ஆகுது ஏன் அப்படின்னு நம்மளே கேட்டுக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த பல படங்கள் என்னை கேட்டுச்சு, உள்ளே போய் உறுத்திச்சு. லைக் ஐ யூஸ் டு கீப் டெல்லிங் ரஷ்மிகா, நான் இந்த படம் எடுக்கிறதே வந்து ஒரு 5 விக்ரம் தேட்டரில் உட்காந்துருக்க ஒரு 5 விக்ரம் வீட்டுக்கு போயிட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா அப்படின்னு யோசிச்சா போகிறேன். அவன் மாறது என் கையில் இல்லை, அவன் போய் யோசிச்சா போகிறோம். அந்த தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போகிறோம். ஒரு 5 விக்ரம் வீட்டுக்கு போய் யோசிக்கணும் ரஷ்மிகா அப்படின்னு தான் நான் எப்போதும் சொல்லிட்டு இருப்பேன். அவள் எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த படம் எடுக்கிறது வெளியில் வந்து எவ்வளோ பூமாக்கள் சுற்றிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குற பிக் ஹக் இது அப்படின்னு அவள் எப்போதும் சொல்லிட்டு இருப்பாள். And seems like both happened. So I think எல்லாருமே ஒரு பூமாவை வந்து அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்துல வாழ்ந்திருப்பாங்க, ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் மீண்டு வந்திருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. There's another part of the film which there's something beautiful that a lot of women told me. They said romantic partner பொறுத்த வரைக்கும் நாங்கள் லக்கியாக இருந்திருக்கோம் லைஃப்ல. ஆனால் ஒரு the reasons women are relating to your film so much is ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்பேஸில் நாங்கள் ஒரு விக்ரம சந்திச்சிருக்கோம். அது சில பேருக்கு பாஸா இருக்கலாம், சில பேருக்கு நெய்பரா இருக்கலாம், சில பேருக்கு அண்ணனா இருக்கலாம், சில பேருக்கு அப்பனா இருக்கலாம். கண்டிப்பா. சோ சில பேருக்கு புருஷனா இருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். பூமாவை எஸ்கேப் பண்ணாத ஒரு woman இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. I don't think so too. Another thing which struck with me was மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிற கல்ச்சர்ல வாழ்ந்த நம்ம அதுக்கப்புறம் வந்து no means noன்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்போ உங்க படத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, silent doesn't mean consent. Yeah, absolutely. இல்லையா? அதுதான் நீங்க வந்து ஆணித்தரமா சொல்லிருக்கீங்க படம் மூலமா. Absolutely. பூமாவை வந்து அவன் கிஸ் பண்ண ட்ரை பண்றான், பட் அவ ஒண்ணுமே சொல்லல. அந்த இடத்துல she is so scared. அது பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண ரஷ்மிகாக்கும் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லணும். பட் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயத்த ஒரு பையன் பண்றான், இல்லை யாரோ பண்றாங்கங்கும் போது அந்த நேரத்துலயே நீ சொல்லிருக்கிறது தானே, அப்ப நீ ஏன் சும்மா இருந்துட்ட அப்படின்றதுதான் கேள்வியா எழுப்புறாங்க. படம் பார்த்து எவ்வளவு பேர் கேட்டாங்களோ, பசங்க கேட்டாங்க, ஏன் அப்பவே சொல்லிக்க வேண்டியதானே. பட் அப்ப சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு கிளாஸ் ரூம்ல நமக்கு பதில் தெரிஞ்சா கூட டீச்சர் கேக்குற கேள்விக்கு எத்தனை பேர் வந்து தைரியமா கையை தூக்கி நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க? ஒரு தயக்கம், ஒரு பயம் இல்லையா? அவ்வளவு சின்ன விஷயத்துக்கே அதை யோசிக்கும் போது, ஒரு பொண்ணுக்கு அது நடக்கும்போது அதை ப்ராசஸ் பண்ணி பயம், தயக்கம், கோவம் எல்லாத்தையும் உள்ள வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை சொல்றதுக்கு சில பேருக்கு நாட்கள், சில பேருக்கு வாரங்கள், சில பேருக்கு மாசங்கள், வருடங்கள் கூட ஆகலாம், சொல்லாம கூட இருக்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு ஜேர்னி அங்க இருக்கு. இது வந்து ஒரு பொண்ணா நான் யோசிக்கும் பூமாக்கள் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டு குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டாங்க. எவ்வளவு பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நான் ஒரு பூமா ஆனால் இதான் என் லைஃப், ஐ மேட் பீஸ் வித் இட், அட்லீஸ்ட் உங்கள் படம் பார்த்து யாருக்கோ என் கஷ்டம் புரிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு ஹீலிங்காக கிடச்சிது அப்படின்னாங்க. அதே தான் நானும் கேட்குறேன்.
நீங்க வந்து கல்யாணம்லாம் தாண்டி குழந்தைங்களாம் பெற்றுக்கிறவங்க வாயை திறக்காத இருக்கிறவங்க உங்களுக்கு ஏன்டா புரியல அது ஈஸி இல்லை அப்படின்னு. அதை உங்களால எப்படி வந்து கன்சீவ் பண்ண முடிஞ்சது? இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஒரு தாட்டா உள்ள வந்தது? ஒன்று வந்து இட் இஸ் அ கிரே ஏரியாங்க. எண்ட் ஆஃப் த டே இஃப் அ கை சேஸ் ஐ எம் இம்மெச்சூர், ஐ கான்ட் ரீட் நான் வெர்பல் கியூஸ். நீ வாயை திறந்து பேசியிருக்கணும் அப்படின்னா எனக்கு புரியுதுன்னு சொல்ல தயக்கமாக இருக்குது. அதுக்கு வேற ஒரு வார்த்தை இல்லை. புரிதலுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஏதோ ஒரு வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை. ஸோ அவங்களும் வீட்டுக்கு போய் ஒரு செகண்ட் யோசிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேங்க, லைக் யூனோ ஹவு தே சே, ஐ டோன்ட் நோ, பட் எவ்ரி உமன் ஐவ் மெட் always tells me we know it when we're being touched wrong. ஓ யா, we know it immediately. எங்களுக்கு தெரியும், வித்தியாசம் தெரியும் எங்களுக்கு. of course தெரியும். அதே இடத்துல ரெண்டு ஆண்கள் எங்களை தொட்டாலும் எவன் தப்பா தொடுறான் எவன் கரெக்டா தொடுறான்னு எங்களுக்கு தெரியும். அது ஒரு ஸ்பெஷல் பவர். அதே மாதிரி I will give it to you in writing as boys. If you're too young and immature and not self-aware, we may not process it consciously, but deep down subconsciously we know it when we're touching a woman wrong. ஓ, பாய்ஸ்க்குமே தெரியும்ங்கறீங்க. We know it. சில பேருக்கு இங்கே தெரியாது, அடியில் எங்கேயோ ஏதோ உரைக்கும் அடிக்கும். அதை இக்னோர் பண்ணுறவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. வி நோ இட். நாங்கள் எந்த நோக்கத்தோட ஒரு பொண்ணை தொடுறோம் எங்களுக்கு தெரியுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது அவங்க சொல்லியிருக்கலாமே, அவங்க இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, டிபிக்கல் விக்டிம் பிளேமிங். அதை சரி அவங்க என்ன வேணால் பண்ணிட்டோம், பண்ணாமல் இருக்கட்டும். நம்ம கையில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க இதை பண்ணோம் அது பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறதை ஒழுங்காக பண்ணிட்டோமா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இட் இஸ் நாட் very difficult to look into a woman's eyes and understand if she wants it. It is not that difficult. நீ என்ன சொல்ல வர, அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறேன்னா இல்லைங்க, நான் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணல. நீங்கள் இந்த வயசில் போய் பண்ணுங்க அதெல்லாம் எதுவுமே சொல்ல. நடக்கிற வாஸ்தவம் இது. ஓகே, ஸோ நடக்கும்போது அது நீ என்ன வயசு பையனா வேணா இருந்துட்டு போ. இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். இல்லை டவுட்டாக இருக்கா கேட்டு. Because it is complicated. When I was young, it used to be very confusing. It used to be complicated. And some women give very mixed signals. So you don't know. That's true. It's sometimes frustrating. So I get it. But when it came to physical boundaries, my rule was always, I won't do something until she's not done it to me. So if she's suddenly holding my hand, oh, okay. It could be a romantic relationship. It could be a completely platonic relationship. So if she's holding my hand, oh, so she's comfortable. So it's now okay for me to hold her hand. Okay. If she's giving me a hug, okay, she's given me. I will not go give her a hug until she's given me one. பட் இங்க இந்த பொண்ணு கூச்ச சுபாவமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நம்மள சேஃபா இருக்கிறதா பெட்டர். ஓகே, இல்ல லைக் ஐ செட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா கேட்டுருங்க, தப்பே இல்லை. சில பேர் எனக்கு புரியுது, ரொம்ப கஷ்டம், கண் போட்டு பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன வேணும்னு புரியாது. And you might feel the moment is right, everything right. In that case it clearly wasn't. பூமா பிரச்சனை என்னன்னா, பூமா தேவிக்கு the flight or fight அப்படின்னுவாங்கல்ல, like for most people when you're faced with anxiety, it's flight or freeze. Yeah, right. Some people turn and run. Yeah, some people freeze. Yeah, and it's the most normal human nature. A man might say, yeah, ஓட வேண்டியதானே, தள்ளி விட்டு. டேய், இதெல்லாம் தோணாது. திடீர்னு நீ நைட்டு 2:30 மணிக்கு நீ தனியா ரோட்ல நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்க, ஃபுல் ஸ்பீட்ல ஒரு எந்த ஊசியும் போடாத தெருநாய் ஒன்று துரத்துது அப்படின்னா சில பேர் ஓடுவாங்க, சில பேர் நின்னுடுவாங்க, அங்கேயே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. நான் நின்றுருக்கேன், ஒரு தெருநாய் எனக்கு அடிச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரியும். ஸோ ஃபார் பூமா it was flight or freeze and she froze. So it is very dicey, it is a gray area, but the whole idea was to make a boy watching that uncomfortable. I know that how we very carefully choreographed it and how beautifully Deekshit and Rashmika performed it. Yeah. I knew nobody looking at it would be comfortable. இங்க இல்லனா இங்க அட்லீஸ்ட். இங்க நிறைய பெண்கள் உங்ககிட்ட வந்து இந்த படம் பார்த்துட்டு சொன்ன விஷயங்கள் சொன்னீங்கல்ல, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்துச்சா? ஏதாவது ஆண் உங்ககிட்ட வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த படம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் என்ன கூச்சமாக்கிச்சு? நான் டிஎம்ஸ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. the number of 1500 to 2000 are the people who got in touch with me. இதை விட இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நம்பர். நான் நம்புறேன். Men. I've had 1500 to 2000 men minimum who have either DM me or called me or messaged me saying, அண்ணா நான் ஒரு விக்ரம்னு எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாத போச்சு. I promise you I'll work on myself. I will try to be a better boyfriend and a better husband. No, that's the success I have to clap for. It felt so hard. Of course there is a section of men who hate me, abuse me, who are highly triggered by the film. It's okay. It's like end of the day நான் என்ன ஒரு படம் எடுத்தேன், அது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதானே, பரவாயில்ல, அது எனக்கு புரியுது, என்னால் ஏற்றுக்க முடியுது. பட் இந்த பக்கம் இவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து நான் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை மாத்திருக்கீங்க நீங்க இப்போ இந்த படத்தினால. ஐயோ, அந்த கிரெடிட்லாம் நான் எடுத்துக்கல. பட் ஈவன் இஃப் 5 boomers lives became better, I'm
very very happy, but looks like that number is much more. எக்ஸலண்ட். ஸோ பிகாஸ் யூ ஹேண்டில் த ஃபிலிமில் இன்னமும் சொசைட்டியில் ப்ரெவலண்ட்டாக இருக்கிற சில ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போனேன். குவிக்காக நீங்கள் அந்த டைனமிக்ஸை நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுதோ அது ஒரு 2 வரியில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா Interesting rapid fire இருக்கு. Okay. யா. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் பொண்ணோட ஃபோனை வந்து அடிக்கடி செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அவள் என்ன ட்ரெஸ் போடுறா அப்படிங்கிறத வந்து அப்ரூவ் பண்ணுறது, நீ வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட். இதை வந்து அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா அவனுக்கு என் மேலே பயங்கர கேர், அதனால தான் இவ்வளோ பொசசிவாக இருக்கான். இந்த டைனமிக்கை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் மேட்டர் ஃபோனு. எனக்கு யாராவது என் ஃபோனை தொட்டால் எனக்கு பிடிக்காது. ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் சம்படி இஸ் இன்வேடிங் மை பர்சனல் ஸ்பேஸ். ஆனால் நான் எப்போ சொல்கிறது, டே நம்புறது உன் கடமை, நீ நம்பிடு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றலையா அது அவ தப்பு, ஆனால் நம்பவே இல்லைன்னா உன் தப்பு. ஓகே, வெல் செட். பியூட்டிஃபுல். அடுத்தது வந்து ஒரு மாதிரி மிக்சட் சிக்னல்ஸை கொடுத்துக்கிட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், இன்கன்சிஸ்டன்சி இன் பிஹேவியர், இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் பண்ணுறாங்க. பட் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்போவுமே அப்படி தான், அவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, அவங்க யார்கிட்டையும் ஈஸியாக ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ்? அகெயின் வெரி கேஸ் டு கேஸுங்க. ஒரு 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா the version that person gets of this human being nobody else in the world will get. வேறு யாருக்குமே புரியவே புரியாது. ஒருத்தரோட லவ் லாங்குவேஜே அதுதானா, ஒருத்தர் அடிப்படையாகவே அப்படிதானா, இல்லை இது ஒரு டாக்ஸிக் பிஹேவியரா அப்படிங்கிறத அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியாது, வேற யாருமே சொல்ல முடியாது. another constant problem is, இது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் லைஃப்ல, finances are controlled by the man because அவர் தான் வந்து பிரெட் வின்னர், வைஃப் வந்து ஹோம் மேக்கர். ஸோ எல்லா டெசிஷனும் வந்து அவர் எடுக்கிறது, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சப்ரெஸ் பண்ணுறது, ஒரு டாமினேட்டிங் ஆட்டிடியூட். இது வந்து அந்த பெண்ணோட தரப்பில் எனக்கு வேற வழியே இல்லை, நான் காலம் முழுக்க இவருக்கு வாக்குப்பட்டுட்டேன், இப்படிதான் நான் இருக்கணும் அப்படின்னு அதை பார்க்குற விதம், இதை நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க? ஒன்றே ஒன்று தாங்க. This could either be a couple where both are working or a couple where one person is not working. Right. Like for example, your wife could be a homemaker. 2 பேர் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. இது ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த குடும்பங்கிறது ஒழுங்கா இருக்கும். ட்ரீட் யுவர் உமன் த வே யூ வுட் லைக் டு பி ட்ரீட்டட். நான் வீட்டில் இருந்து என் பொண்டாட்டி வெளியே போய் வேலை பண்ணேன், என் பொண்டாட்டி என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா எனக்கு பிடிக்காதுன்னா நான் அதை என் பொண்டாட்டி கிட்ட பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, எக்ஸலண்ட். இட்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் ஒரு பெண்ணாவும் சரி, ஒரு ஃப்ரெண்டாவும் சரி, ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. How kind of you, Ramya. Thank you. I'm glad I could make the time for this. I had a lovely time. Thank you so much, Rahul.